Good afternoon, everyone. Myself Yogeshwari. I am pursuing Become Financial Accounting in Satyabama. Today I am going to talk about GST. GST அப்படிங்கிறது it is an indirect tax which is levied on purchase and sale of goods and services. So இந்தியாவில் 2017ல introduce பண்ணாங்க GST. GST வந்ததும் நிறைய indirect taxes நம்மளோட ரீப்ளேஸ் ஆச்சு. For example, entertainment tax, entry tax, VAT, local tax, asset taxes அப்படின்னு நிறைய taxes ரீப்ளேஸ் பண்ணுச்சு. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இட் இஸ் அதாவது த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்குது. குட்ஸ் அப்படின்னா 40 lakhs, சர்வீசஸ் அப்படின்னா 20 lakhs. இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா 20 lakhs அண்ட் 10 lakhs அப்படின்னு. அண்ட் இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். லைக் நம்ம டபுள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஒரு ஜிஎஸ்டி வாங்குறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் சேல்ஸ் பண்ணும்போது அந்த ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அதே ஜிஎஸ்டி கொடுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன நமக்கு தேவைப்படும்னா பேன் கார்டு இம்பார்ட்டன்ட் அண்ட் பிஸ்னஸ் ப்ரூஃபுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்படி கொடுத்தாங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் நமக்கு கொடுப்பாங்க. அது மூலயமா வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லிக்கலாம் என்னென்ன நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து ஸ்லாப் ரேட் மொத்தம் ப்ரீவியஸாக இருந்ததுன்னா 5 ஸ்லாப் ரேட்ஸ் இருந்துச்சு. 0%, 5%, 12 அண்ட் 18% அண்ட் 28%. இப்போ நியூவாக வந்து 4% மாற்றினாங்க. லைக் 0%, 5%, 18 அண்ட் 40% மாற்றினாங்க. அப்புறம் டேலியில் எப்படி நம்ம ஜிஎஸ்டி ஹேண்டில் பண்ணோம்னா F11 ஃபீச்சர் போயிட்டு பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாச்சுரரி ஃபீச்சர்ஸ் அண்ட் என்எம்எல் ஜிஎஸ்டிக்கு நம்ம எஸ் கொடுக்கணும். அங்கே எஸ் கொடுத்தாலும் ஒரு டேபிள் மூலம் நமக்கு ஓப்பன் ஆகும். அந்த டேபிள் மூலம் ஓப்பன் ஆனதும் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் அண்ட் ஜிஎஸ்டி ரேட்லாம் நம்ம வந்து கம்பெனிக்கான டீட்டெயில்ஸை செட் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஜிஎஸ்டி தான் அதுவே கால்குலேட் பண்ணிக்கணும். லைக் சென்ட்ரலாக ஐஜிஎஸ்டியாக இருக்கும். ஜிஎஸ்டி மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு பர்ச்சேஸ் ஆர் சேல் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் தமிழ்நாடு டு வேறு ஏதாவது ஸ்டேட் நம்ம பண்ணும்போது